எல்லோருக்கும் வணக்கம். திருப்பதி திருமலா தேவஸ்தானம் ஜூன் 2025க்கான ஆர்ஜித சேவை 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டு, சீனியர் சிட்டிசனுக்கான புக்கிங் மற்றும் ரூம் புக்கிங்க்கு உண்டான தேதிகளை அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டு மற்றும் மொபைல் ஆப்ல இந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்தெந்த தேதியில என்னென்ன புக்கிங் ஆரம்பிக்குது அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். டிடிடி தற்போது இந்த ஜூன் மாசத்துக்கு உண்டான தேதிகளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ஒரு முக்கியமான பக்தர்களுக்கான அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது டிடிடி நிர்வாகத்திற்கு நிறைய புகார்கள் வந்துள்ளது. போலி வெப்சைட்டுகள் மூலம் பக்தர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதனால டிடிடி நிர்வாகம் பக்தர்களை டிடிடியோட அபிஷியல் வெப்சைட்டு மற்றும் அபிஷியல் மொபைல் ஆப் மூலமாக டிக்கெட் புக் பண்ண சொல்லி அறிவுரை கொடுத்திருக்காங்க. மற்ற யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்திருக்காங்க. முதலாவதாக 18 மார்ச் காலை 10 மணிக்கு எலக்ட்ரானிக் லக்கி டிப் நடக்குது. இது மூலவருக்கு உண்டான சுப்பிரபாத சேவை, தோமால சேவை, அர்ச்சனா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா, இந்த 4 சேவைக்கு உண்டான எலக்ட்ரானிக் லக்கி டிப்பு 10 மணிக்கு ஆரம்பிக்குது. இது 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்கலாம். இதுல சுப்பிரபாத சேவைக்கு சுமார் 250ல இருந்து 260 பேர் செலக்ட் பண்றாங்க. தோமால சேவைக்கு 10 பேர் செலக்ட் பண்றாங்க. அர்ச்சனா சேவைக்கு 10 பேர் செலக்ட் பண்றாங்க. அஷ்டதள பாத பத்மாராதனா 60 பேர் செலக்ட் பண்றாங்க. சுப்பிரபாத சேவை தினமும் நடைபெறும். தோமாலை, அர்ச்சனா இந்த ரெண்டும் செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாளுக்கு மட்டும்தான் டிப்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அஷ்டதள பாத பத்மாராதனா என்பது செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நடக்கும். எல்லா சேவையும் கூட நீங்க செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல எலக்ட்ரானிக் லக்கி டிப் நடக்கும். கம்ப்யூட்டர் குலுக்கல் முறையில நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஒரு SMS அனுப்புவாங்க. அதுல எந்த தேதிக்கு எந்த சேவைக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கிற விவரங்கள் வந்திருக்கும். அந்த படி நீங்கள் அந்த சேவைக்கு உண்டான பணத்தை 2 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டு இந்த சேவையில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மாதம் இந்த சிறப்பு சேவைகளுக்கு கிட்டத்தட்ட 13 லட்சம் பக்தர்கள் புக் பண்றாங்க. செலக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். உங்களுக்கு இந்த செலக்ஷன் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேவையில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அடுத்தது 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவைக்கான புக்கிங் ஆரம்பிக்குது. இந்த ஆர்ஜித சேவையில கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சஹஸ்ரதீப அலங்கார சேவை, இந்த 4 சேவைக்கு உண்டான ஜூன் மாசத்துக்கான புக்கிங் ஆரம்பிக்குது. இதுல கல்யாண உற்சவம்ங்கிறது கப்பல் டிக்கெட்டு 2 பேருக்கு 1000 ரூபாய். மற்ற 3 சேவைகளும் சிங்கிள் பர்சன் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு டிக்கெட்டுக்கு 500 ரூபாய். ஒரு மொபைல்ல மேக்சிமம் 2 பேருக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு தடவை நீங்க எந்த ஒரு சேவையை செலக்ட் பண்ணிருந்து அலாட்மெண்ட் கிடைச்சிருந்தாலும் அடுத்த 180 நாளுக்கு நீங்க இந்த சேவையை செலக்ட் பண்ண முடியாது. காலையில் 10 மணிக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஆர்ஜித சேவையான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ரதீப அலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இதுல நீங்க நேரடியாக திருமலையில இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு முடித்த பிறகு சுபதம் என்ட்ரி வழியாக உங்களை சுவாமி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. 1 மணிலிருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க தரிசனத்தை முடிச்சுக்கலாம். அன்றைக்கு மதியம் 3 மணிக்கு விர்ச்சுவல் ஆர்ஜித சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷனுக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. விர்ச்சுவல் ஆர்ஜித சேவா என்பது நீங்க நேர்ல திருமலையில இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாது. SVBC டிவி அல்லது யூடியூப் மூலமாக இந்த சேவையை நீங்க பார்த்துக்கலாம். 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துல ஒரு குறிப்பிட்ட தேதியில நீங்க என்னைக்கு செலக்ட் பண்றீங்களோ அந்த தேதியில நீங்க இந்த சேவையில கலந்துக்கலாம். அடுத்தது 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அங்க பிரதட்சணம்க்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. 750 பேருக்கு செலக்ட் பண்றாங்க. இது ஆரம்பித்த 2 அல்லது 3 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிடுது. அதனால நீங்க அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணணும்னா
ரொம்ப சீக்கிரமாக லாகின் பண்ணி இந்த சேவைக்கு அப்ளை பண்ணி பாருங்க. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அடுத்தது 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷனுக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் நடக்குது. 10,000 ரூபாய் டொனேஷன், 500 ரூபாய்க்கு உண்டான டிக்கெட்டு நீங்க வாங்கிக்கலாம். சுவாமிக்கு வெகு பக்கத்துல பிரேக் தர்ஷன் மூலமாக நீங்க சுவாமி தரிசனம் பண்ண. மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளி மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. சீனியர் சிட்டிசன்ல நீங்க போகணும் அப்படின்னா 65 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். நீங்க உங்க கூட ஒரு அக்கம்பெனி கூட்டிட்டு போகலாம். டிடிடி ரூல்ஸ் படி நீங்கள் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியை அழைத்து செல்லலாம். அவர்களுக்கு 50 வயது பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அதற்கு உண்டான கவர்மெண்ட் கொடுத்த சான்றிதழ்களை அப்லோட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இந்த சேவையில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த அங்க பிரதட்சணம் மற்றும் சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் இந்த டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட்டு. இதுக்கு டிடிடி நிர்வாகம் எந்த ரூபாயும் வசூல் பண்றது இல்லை. 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு 300 ரூபாய்க்கான சிறப்பு தரிசன டிக்கெட்டுக்கான புக்கிங் ஆரம்பிக்குது. ஒரு மொபைல்ல மேக்சிமம் 6 பேருக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம். இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இதற்கு முன்னால் நீங்க 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் சென்றிருந்தீங்கன்னா அதுக்கும் இந்த தரிசனத்துக்கு உண்டான தேதிக்கும் இடையில 30 நாளைக்கு மேல கேப் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். அன்னைக்கு காலையிலேயே 10 மணிக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு 200 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு உண்டான ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங் ஆரம்பிக்குது. அதனால நீங்க செலக்ட் பண்ணும்போது சரியான கோயில் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி புக்கிங் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு ரூம் புக்கிங் நடக்குது. திருப்பதி, திருப்பலா மற்றும் தலக்கோனா இதற்கு உண்டான ரூம் புக்கிங் ஆரம்பிக்குது. திருமலையில மிக குறைந்த அளவுக்கு ரூம்கள் கிடைப்பதனால அதற்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதே சமயம் திருப்பதியில 3 இடத்துல உங்களுக்கு ரூம் அகாமடேஷன் ஆன்லைன்ல புக் பண்ணலாம். விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் மாதவம் காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல ஆன்லைன்ல ரூம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க திருமலையில கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல திருப்பதியில இந்த 3 இடத்துல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஒரு டிக்கெட்ல கண்டிப்பாக 2 பேருக்கு மேல புக் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு இந்த ஆன்லைன் அகாமடேஷனுக்கு உண்டான லிங்க் எனபிள் ஆகும். சிங்கிள் பர்சனுக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அகாமடேஷன் லிங்க் உங்களுக்கு எனபிள் ஆகாது. அதே போல என்னைக்கு தரிசனம் உண்டான டிக்கெட் இருக்கோ அந்த நாளும் அதற்கு முந்தைய நாள், இந்த 2 நாளைக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு தான் நீங்க டிக்கெட் புக் பண்ண முடியும். அதை தவிர மற்ற தேதிகள் எனபிள் ஆகாது. 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா ஆரம்பிக்குது. இது திருப்பதியில உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோயில், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் மற்றும் சீனிவாச மங்காபுரம் உள்ள கல்யாண வெங்கடேஸ்வர் கோயில், இந்த கோயில்களுக்கு உண்டான ஏப்ரல் மாதத்துக்கான ஆர்ஜித சேவை ஆன்லைன் புக்கிங் ஆரம்பிக்குது. அன்னைக்கு 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்ய விசேஷ அனுகிரக ஹோமம் இதுக்கான டிக்கெட் புக்கிங் நடக்குது. இந்த ஸ்ரீனிவாச திவ்ய விசேஷ அனுகிரக ஹோமம் அப்படிங்கிறது அலிப்பரி நடைபாதைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சப்தகோ பிரதட்சண சாலா அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இதுல ஹோமத்துக்கு 2 பேருக்கு 1600 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. 1000 ரூபாய் ஹோமத்துக்கும் 2 பேருக்கு 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு உண்டான டிக்கெட் கொடுக்குறாங்க. காலையில 9 மணிக்கு இந்த ஹோமம் ஆரம்பிக்கும். இந்த ஹோமம் கண்டிப்பாக இந்த 2 பேரும் அட்டன் பண்ணணும். 2 பேரும் கண்டிப்பாக ஹோமம் அட்டன் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய டிடிடி ஸ்டாஃப் கிட்ட உங்க டிக்கெட்ல சிக்னேச்சர் ஸ்டாம்ப் வாங்கிட்டு போகணும். அப்பதான் மேல உங்களுக்கு திருமலையில சுவாமி தரிசனத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஜூன் மாசத்துக்கு உண்டான டிடிடி அபிஷியலா அப்டேட் பண்ண தேதிகள் இதுதான். அதனால இந்த ஜூன் மாசத்துக்கு உண்டான புக்கிங்க்கு
உடனே நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. எந்த தேதிக்கு உண்டோ இந்த தேதிகள் எல்லாம் குறிப்பிட்டு அந்த தேதிக்கு 10 மணிக்கு சரியாக லாகின் பண்ணி இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இது போல நம்ம சேனல்ல திருப்பதி திருமலா சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை தெரிவிச்சுட்டு வரோம். நீங்க இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களுக்கும் புதிய தகவல்கள் கிடைக்கும். அவங்களும் திருமலை சென்று சுவாமியை தரிசிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.